ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அமலாக்கத்துறை சோதனைக்கும் தான் டெல்லி சென்றதற்கும் சம்பந்தமில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். தனக்கு சோதனைகள் புதிதல்ல என்றும் இது வழக்கமான ஒன்றுதான் எனவும் துரைமுருகன் கருத்து. 2025 ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அதிமுக முடிவு. மனுவாதம்தான் பாஜகவின் அடிப்படையான சட்டம் என்றும் அனைவரும் சமம் என்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கருத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பே. சண்முகத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆகியோர் வாழ்த்து. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் குண்டர் சட்டம் போடப்பட்டதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே திம்மாபுரம் கிராமத்தில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட குமரேசன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வெம்பங்கோட்டை அகழாழ்வில் சங்கு வளையில் பெண்கள் அணிகலனாக பயன்படுத்திய படிககள், மணி, சில்லுவட்டு ஆகியவை கண்டெடுப்பு. 3ஆம் கட்ட அகழாழ்வில் இதுவரை 3000 தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தொல்லியல் துறை தகவல். சென்னை எழும்பூரில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகளிடமிருந்து துப்பட்டாவை வாங்கி வைத்த விவகாரம் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை விளக்கம். அங்கு பணியில் இருந்த காவலர்கள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதால் இது நடந்தது என்றும் இனி அவ்வாறு நடக்காமல் இருக்க அறிவுரை வழங்கப்பட்டதாகவும் காவல்துறை விளக்கம். வங்கதேசத்தைச் சேர்ந்த 50 நீதிபதிகள் இந்தியாவில் பயிற்சி பெற இருந்த நிலையில் இந்த பயிற்சி முழுவதும் இந்திய நீதியில் மேற்கொள்ளப்படுவதால் நீதிபதிகளுக்கான பயிற்சியை வங்கதேசம் ரத்து செய்தது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை அடுத்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளியாட்களுக்கு கட்டுப்பாடு. பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவ மாணவிகள் மற்றும் பணியாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். வெளியாட்கள் நடைபயிற்சி செய்யவோ அல்லது கல்வி சாராத பணிகளுக்காகவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போன்ற கட்டுப்பாடுகள் விதிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக திண்டுக்கல்லில் போராட்டம் நடத்திய பாஜக நிர்வாகிகள் அடைத்து வைக்கப்பட்ட இடத்தின் அருகிலேயே தனியார் மதுபான கடை 24 மணி நேரம் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டியிருந்த பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கனகராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை ஜாமீனில் விடுவித்து பழனி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி முடிந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலை மாவட்டங்கள் தோறும் ஆட்சியர்கள் வெளியிட்டனர். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அரசு செய்யும் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் எனவும், ஆனால் அந்த கட்சிகள் எப்போதும் ஜால்ரா தட்டுவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. இது வெட்கமாக இல்லையா என்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தைவான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான மாடுபிடி வீரர்கள், காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று மாலை 5 மணிக்கு தொடக்கம். ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வோர் நாளை மாலை 5 மணிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. போலியோவால் 2 கால்களும் செயலிழந்த ஆந்திர பிரதேசத்தின் கோட்டூரைச் சேர்ந்த ஸ்ரீலு என்ற ஐயப்ப பக்தர் தனது 2 கைகளை கால்களாக பயன்படுத்தி சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்தார்.
டெல்லியில் 12,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள், 7,430 கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ 4ஆம் கட்ட ரயில் திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் எனவும், இந்தியாவிற்கும் டெல்லிக்கும் அடுத்த 25 ஆண்டுகள் மிக முக்கியம் என்றும் பிரதமர் மோடி கருத்து. 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி ஆண்டு திட்டம் விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல் பரவிய நிலையில், இது சென்ற ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியே வெளியிடப்பட்டதாகவும், ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலியிட எண்ணிக்கை தேர்வு அறிவிப்புடன் வெளியாகும் என்றும் டிஎன்பிஎஸ்சி விளக்கம். ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது 108 ஆம்புலன்ஸ் மோதியதில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். சென்னை மெட்ரோ ரயிலில் உள்ள சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் இன்று முதல் மாநகர பேருந்துகளுக்கு விரிவாக்கம். மின்சார ரயில்களில் ஸ்மார்ட் அட்டை திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பல்கலைக்கழகத்தின் முன் போராட்டம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பல்கலைக்கழகத்தின் முன் போராட்டம் நடத்த முயன்ற அதிமுக மாணவர் அணி தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் கைது. பொங்கலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில், அந்த ரயில்களுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்த்தன. இதனால் பொங்கலுக்கு ஊருக்கு செல்வோர் பல ரயில்களில் காத்திருப்பு பட்டியலில் மட்டுமே இனி டிக்கெட் பதிவு செய்ய முடியும். பாகிஸ்தானுக்கு 1.70 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க உலக வங்கி முடிவு. நிலையற்ற அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானுக்கு 6 பிரிவுகளின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு இந்த கடனுதவி வழங்கப்படும் என உலக வங்கி தகவல். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அன்னதான திட்ட நன்கொடை வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும், லட்சக்கணக்கில் கையாடல் செய்யும் கோவில் பணியாளர்கள் மீது இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே புளிய மரத்தில் மினிவேன் மோதிய விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்ட தாய் மற்றும் மகன் தீயணைப்புத் துறையால் மீட்பு. இருவரும் முதலுதவி சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸில் அனுப்பி வைப்பு. காலிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா மீதான குற்றச்சாட்டு போன்ற விவகாரங்களில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் பதவி விலக இருப்பதாக தகவல். சீர்காழி அருகே புகையான் நோய் தாக்குதலால் சுமார் 1000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் பாதிப்பு. மருவத்தூர், கீழவெளி, விழக்காடு, மருதங்குடி ஆகிய பகுதிகளில் சம்பா பயிர்கள் பாதிப்படைந்ததால் விவசாயிகள் வேதனை. 2022ஆம் ஆண்டு முதல் மாஜிஸ்ட்ரேட் நியமனம் இல்லாததால் சுங்கத்துறை பதிவு செய்த 750 வழக்குகளில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய அணிக்கு கோப்பையை வழங்க தன்னை அழைக்கவில்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் அதிருப்தி. லெபனான் தெற்கு பகுதியில் உள்ள லித்தானி நதியை ஒட்டி முகாமிட்டுள்ள படையினரை திரும்பப் பெற வேண்டும் எனவும், இல்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தம் வாபஸ் பெறப்படும் என்றும் ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை. குஜராத்தின் கெவாடியாவில் உள்ள ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி அருகே இருக்கும் ஜங்கில் சஃபாரி வனவிலங்கு பூங்காவில் சக மான் ஒன்றை சிறுத்தை தாக்கிக் கொண்டதை நேரில் கண்ட பிளாக் பக் வகையைச் சேர்ந்த 7 மான்கள் அதிர்ச்சியில் உயிரிழந்தன. இதனால் வனவிலங்கு ஆர்வலர்கள் சோகம். பீகாரில் அரசு பணியாளர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி பாட்னாவில் சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கிய ஜன் சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் பாட்னா போலீசால் கைது. ஒடிசாவின் ஜார்சுகுடா மாவட்டத்தில் கள ஆய்வுக்கு சென்ற முதல்வர் மோகன் சரண் மஜியை படம் எடுக்க அனுப்பப்பட்ட ட்ரோன் அவரின் கால் அருகே விழுந்து நொறுங்கியதால் அதிர்ச்சி. பின்னர் சேதமடைந்த ட்ரோன் முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகளால் முழுவதுமாக அகற்றம். உதகை சுற்று வட்டாரத்தில் உறைபனியின் தாக்கம் அதிகரிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உறைபனியால் காந்தல், தலைகுந்தா பகுதிகள் வெள்ளை கம்பளம் விரித்தது போன்று காட்சியளிக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் அதவத்தூர், குமாரவயலூர் ஆகிய பகுதிகளை ஸ்ரீரங்கம் தொகுதியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வீட்டை முற்றுகையிட வந்தவர்கள் கைது.
பிரியங்கா காந்தியின் கண்ணங்களைப் போல சாலை அமைப்பேன் என்று பாஜக வேட்பாளர் ரமேஷ் பிதூரி கூறியது சர்ச்சையான நிலையில் தனது கருத்து திரித்து கூறப்பட்டதாக ரமேஷ் பிதூரி விளக்கம். இந்நிலையில் டெல்லி முதல்வர் அதிஷி தனது தந்தையையே மாற்றிவிட்டார் என்று ரமேஷ் பிதூரி கூறியதாகவும் இதற்கு டெல்லி மக்கள் பழிவாங்குவார்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆவேசம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் மதம் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு மூத்த மௌலானா ஷஹாபுத்தீன் ரஸ்வி என்பவர் வேண்டுகோள். உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் சாதனை. இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் வாஷிங்டன் சுந்தரை அவுட் ஆக்கியதன் மூலம் பேட் கமின்ஸ் சாதனை. பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இந்துக்களால் சிவபெருமானின் அவதாரமாக வழிபடப்படும் சாது ஷதாராம் சாஹிப்பின் 350வது பிறந்த நாள் விழாவில் பங்கேற்கவும் அங்குள்ள பிற இந்து கோவில்களில் தரிசனம் செய்யவும் 84 இந்திய பக்தர்கள் பாகிஸ்தான் சென்றனர். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரது தோட்டத்தின் கதவை தள்ளி உள்ளே செல்லும் ஒற்றை காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. இதனால் தினமும் பயத்தில் நாட்களை கடப்பதாக விவசாயிகள் வேதனை. அமெரிக்காவில் அரசியல், சமூக சேவை, விளையாட்டு மற்றும் கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை புரிந்த 19 பேருக்கு சுதந்திரத்துக்கான அதிபர் பதக்கங்கள் வழங்கப்பட்ட நிலையில் ஜார்ஜ் சோரோஸுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உயரிய விருது வழங்கியது கேலிக்கூத்து என தொழிலதிபர் எலான் மஸ்க் விமர்சனம். திருப்பதி ஏழுமலையானுக்கு தீப்பெட்டிக்குள் அடைக்கும் வகையில் நெய்யப்பட்ட பட்டு சேலையை விஜய் என்ற நெசவாளர் காணிக்கையாக கொடுத்தார். ஏழுமலையானின் அருளால் நெசவு தொழிலில் மேலும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என விஜய் நெகிழ்ச்சி. 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் சட்டமன்றத்திற்கு யார் அந்த சார் என்று வாசகம் இடம்பெற்ற சட்டையை அதிமுக எம்எல்ஏக்கள் அணிந்து வந்ததால் பரபரப்பு. தமிழக சட்டமன்றம் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியிருந்த நிலையில் சட்டப்பேரவையில் உரையாற்றாமல் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறினார். தேசிய கீதத்தை பாட அனுமதிக்கவில்லை என்று கூறி ஆளுநர் வெளியேறினார். பெண்ணை ஒருமுறை பின்தொடர்வது துன்புறுத்தலின் கீழ் வராது என்றும் தொடர் செயலுக்குதான் அந்த பிரிவை பயன்படுத்த வேண்டும் எனவும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் கருத்து. வங்கதேசத்தில் 18 கோடி மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை தேர்தல் ஆணையம் நோக்கமாக கொண்டுள்ளது என வங்கதேச தேர்தல் ஆணையர் நசீருதீன் கருத்து. தூத்துக்குடி அருகே உள்ள சிலுவைப்பட்டி கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்டு இருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2000 கிலோ பீடி இலைகள் பறிமுதல். தப்பி ஓடிய தூத்துக்குடியைச் சேர்ந்த சோபன், விஜி, சரவணகுமார் ஆகிய 3 பேரை கடலோர காவல் நிலைய போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளை சீனா ஆக்கிரமித்து வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மௌனமாக இருப்பதாகவும் காங்கிரஸ் விமர்சித்த நிலையில் 1962ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோதே ஹியான் கவுண்டி என்ற பகுதியில் சீன ஆக்கிரமிப்பு நடந்ததாக பாஜக தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அமித் மாளவியா பதிலடி. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி வரும் வாரத்தில் அறிவிப்பு. இந்திய அணியில் CSK கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் சேர்க்கப்படலாம் என தகவல்.